எந்த ஒரு சவாலான விஷயமும் செஞ்சு ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் என்னென்ன ஃபார்மாக க்ரியேட் ஆகி எந்த ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸும் இல்லாமல் ஆர்கானிக் ஆகி வேறு மாதிரியான ஒரு இதாக இருக்கும். அதோட ரிசல்ட்டு தான் இன்றைக்கி ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணி டிஏபி என்ன ஒரு சவாலான விஷயமும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதை நம்ம முடிப்போமா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு இன்னொரு கான்ஃபிடென்ட் அதிகமாக வரும். அந்த விஷயத்தில் நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்கானிக் ஃபார்மாக ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் நிறைய சேலஞ்சஸ் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசைஸர்லாம் இருந்துச்சு. அதை தாண்டி இன்றைக்கி இது ஃபார்மாக க்ரியேட் ஆகி இன்றைக்கி எந்த ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸும் இல்லாமல் ஆர்கானிக்கல் க்ரோத்தாக கொண்டு வந்துட்டுருக்கேன். எல்லாத்துலேயும் காய் வந்துட்டுருக்கு. நம்ம எந்த ஒரு சவாலான செயல் செய்யும்போதும் அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை இருக்குல்ல, அது வேறு மாதிரியான ஒரு இதாக இருக்கும். அதோட ரிசல்ட்டு தான் இன்றைக்கி ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் தக்காளி, புடலங்காய், பீக்கங்காய், சுரக்காய், வெண்டைக்காய் இது எல்லாமே ஆர்கானிக் ஃபார்மிங்கில் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் ஆரம்பத்தில் நிறைய கிரிட்டிசைஸ், இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, அந்த மருந்து வாங்கி அடிக்கணும், இந்த மருந்து வாங்கி அடிக்கணும், யூரியா வைக்கணும், பொட்டாஷு, டிஏபி என்னென்னமோ சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் எதுவுமே என் மண்டையிலே ஏறலை. இன்றைக்கி ரிசல்ட்டு நான் டிஏபி போடலை, பொட்டாஸ் போடலை, யூரியா போடலை, மீனம்லாம் பஞ்சகவ்யம், அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சில பூச்சி விரட்டிக்கான ஒரு ஃபார்முலா, அவ்வளோதான். இதுதான் ஆர்கானிக்கல் க்ரோத் அப்படின்னு நான் பார்க்குறேன்.